யாரங்கே மாதவன் வரமா ஆண்டவன் அருள் மீண்டும் பெருகட்டும். என்னமா ஒரே பொறையாய் போச்சு இருந்தாலும் ஊர்ல நம்மளுக்கு பெஜாரா இருக்குமா ஒரே பிரச்சனை. என்னடா எங்க போனாலும் வந்துட்டாங்க ஆளு தீர்த்து விட்டுருவாங்கன்றாங்கம்மா. பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சா எங்க சரியான சண்டை ஊர்ல. உங்க ஊர்லயா? ஆமா. யாருக்குப்பா? எங்க ஊர்ல நாட்டு மயிருமா. யாரு நாட்டு மயிறு? நானு நாட்டாமை. ஆமா. நம்ம போறோம்னா ஒரு பஞ்சாயத்து அப்படி தீர்த்து விட்டுருவோம். என்ன பஞ்சாயத்து வந்தது? ஒரு வீட்டுல 2 அண்ணன் தம்பி இருந்துக்கிறாங்கம்மா. 2 அண்ணன் தம்பி. தம்பிக்காரனா சால்ட்டு விட்டுக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ண போறான்னு. சரி பெரியவனை மட்டும் இது அவங்க அப்பா ஏறுத்துக்கு அர்த்தம் கை நீலன்னு மாட்டு ஓட்டின்னு போய் காட்டுறதும் வேற சமைக்கிறதும் எல்லாம் பெரியவன் அடி அண்ணன் வச்சுக்கிறோம். கூடு மேல் வேலை பாட்டுக்கணும். சரிப்பா. அப்பங்காரன் திடீர்னு சேர்த்து போட்டான். அப்பா இருந்து விட்டார். கைனி வேலை யாருக்கு தெரியும்? பெரியவனுக்கு தெரியும். இவனை தண்ணிட்டு போய் லோட் பண்ண வச்சுக்கிறான். மாடு தனியா ஒரு 50 மாடு இருக்குது. 50 மாடு சாவு எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல பச்சானுங்களே இல்லையோ 2 பேரும் அங்கே அடிச்சுக்கணும் மெட்டிக்கணும் மண்டிக்கணும் வரானுங்க. ஏன் ரத்தம் ஊத்திக்கிட்டே வருதுமா? ரத்தம் ரத்தம் ரத்தம். சரி மாடு யாருக்கு கைனி யாருக்கு? மாடு யாருக்கு கைனி யாருக்கு? இதான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து டேய் 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 உங்க ஊர் பஞ்சாயத்தை நான் ஏன்டா தீக்கணும்? நான் உள்ள பூந்துனா நீ என்ன பஞ்சாயத்து பண்ணனு என்கிட்ட சொல்லு. உள்ள பூந்து மாட்டேன். டேய் அசோக் வந்தா போல தீத்து விட்டுற போல. என்னடா என்ன என்ன எங்க அப்பா செத்துட்டாரு. சின்னதுல இருந்து நான் தான் கூட லோல் போட்டு கிடக்குறேன். ஆமா. டேய் இந்த கைனி மொத்தம் நீ வச்சுக்கோ பெரியவனுக்கு. ஆமா. இந்த மாடு மொத்தம் சின்னவனுக்கு குச்சி ஊத்த. சின்னவனுக்கு மாடு. இந்த மாடு சின்ன பையன் நீ மொத்தத்தை நீ புடிச்சுக்கடா. நீ வச்சுக்கோ. பெரிய ஆளா இப்போ கைனி வேலை உனக்கு தெரியாது அவனுக்கு தான் தெரியும். இந்த கைனி மொத்தம் அவன் எடுத்துக்கிட்டு நானே. சரி அவன் விட்டுட்டு வந்துட்டேமா. வந்துட்டேன். ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அடிச்சுக்கிட்டு வெட்டி தரறானுங்க. மறுபடியும் சண்டையா? ஏன் அதுதான் சரி சமமா கைனியும் அண்ணகாரம் பயிர் வச்சுக்கிறாமா. தம்பிகாரன் விட்டு மாடு ஆத்துமா போய் மேய்ஞ்சிக்குது. அப்புறம் எத்தனை நேரம் பார்த்து விட்டு இருப்பா தம்பிக்காரன்? எவ்வளவு நேரம் விடுத்துமா? சரி இல்ல தம்பிக்காரன் மாடுன்னு எத்தனை நேரம் அண்ணகாரம் விடுவான்? சரி ஒரு நேரம் கோவப்பட்டான். ஒரு ஆள் போய் புந்துக்குது. டேய் பாய்க்கு வர பயிர் மேய்ஞ்சு கிடக்குதுடா உன் தம்பி மாடு விட்டு மாடு. என்னடா பண்ற பாவின்னு உனக்கு கோவம் போறீங்களே. ஐயோ நின்று கத்தி ஆத்துக்கு ஓடிக்கிறான். ஓடி ஒரே வட்டி வெட்டிக்கிறான். மாட்டுக்கு கொம்பு வெட்டிக்கணும் ரத்தமா ஊத்திட்டு போயிருக்குது.
மாட்டை வெட்டிட்டானா? அட பாவி. நல்ல கொம்பு மேலே வெட்டிக்கிறான். அப்புறம் ரத்தம் ஊத்திக்கு ரோட்டு மேல போகுது. ரத்தம் இது ஒன்னொரு ஆள் பாத்துக்கிறான். ஏய் வாயிலாத ஜீவன்டா. ஆமா ஒரு புடி மேஞ்சா என்ன கெட்டு போடும். மேய்ஞ்சு போனா முளைக்க போகுது மாதிரி எல்லாம் குடும்பத்தை கலக்கிடுவோம். மேஞ்சா மேய்ஞ்சா முளைக்க போகுது. மேஞ்சா முளைக்க போகுது. வாயிலாத பூச்சி. ஆமா அது வாயிலாத மாடு ஒரு ஜீவன் ஒரு புடி மேஞ்சா என்ன கட்டுப்பிடுவோம். மாடு தானே மேய்ஞ்சது. கத்தியாத்தி வட்டினா ரத்தமா ஊத்தின்னு போதுறானா. அப்புறம் இவன் சும்மா இருப்பானா. அண்ணங்காரன் வீட்டுல இருந்து பெரிய உலகம் ஒண்ணு எடுத்துக்கலாம். உலகம் எடுத்து போனா குட்டு 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 குட்டுன்னு ஓடிக்கிறாமா. ஓடனா அது ஒரு இடி வச்சுக்கிறான் அண்ணங்காரன் வீட்டுக்கு.